பகலில் பறக்கிற அம்புனா என்ன தெரியுமா? இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் வரப்போகிற மிசைல் ராக்கெட்டு பகலில் பறக்குது பாருங்க, காசாவில் பறக்குது, எல்லாம் அம்பு விட்டு. அன்றைக்கி அம்பு வில்லில் வச்சு விடுவாங்கல்ல, இன்றைக்கி வில்லுக்கு பதிலாக வேற ஒன்று வச்சுருக்கான், அதிலிருந்து விடுறான். அன்றைக்கி அம்பு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போகும், இப்போ ராக்கெட்டு கண்டம் விட்டு கண்டம் போகுது. அதான் வில்லு. வில்லுடைய மாடர்ன் வேர்ஷன் தான் இப்போ நீங்கள் விடுற மிசைல். பகலில் பறக்கும் அம்பிற்கும் வரப்போகிற மிசைலுக்கும் இரவில் நடமாடும் வரப்போகிறதான வைரஸ் கொரோனா விட மோசமானதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மங்கி பாக்ஸ் வந்திருக்கு, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கான் WHO எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட். இப்போ அதை தாண்டி வேற ஒன்று வருதாமா, 20 மடங்கு சக்தி வாய்ந்ததான் கொரோனாவை விட. நான் சொன்ன தானே பயமுறுத்துறம்பிங்க. இப்போ WHO சொல்லுது, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? டிவியில் சொல்கிறாங்க, எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மங்கி பாக்ஸ்க்கு. அதை விட மோசமான ஒன்று வருது கொரோனாவை விட, இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. காரணம், அந்த மிசைலை விட, கொள்ளை நோயை விட, எகிப்தின் மேல் வந்த வாதையை விட மேலான ஒருவர் என் வீட்டு வாசலில் இருக்கிறார். அவர் அதை அணுக விட மாட்டார். அந்த விசுவாசம் வரணும் உங்களுக்கு. இயேசு ஏன் கலங்காதபடி என்னன்னா, நீங்க பயந்தீங்கன்னா அது நடக்கும், அவ்வளவுதான். நீங்க பயந்தீங்கன்னா ஐயோ வந்துருமேனா வரும். ஏன்னா அந்த பயத்தை யூஸ் பண்ணி பிசாசு கொண்டாந்துருவான். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? இப்போ கூட மனசுல வச்சுக்கோங்க, நம்மளை சுத்தி ஆயிரக்கணக்கான வியாதிகளும் ஆயிரக்கணக்கான காரியங்களும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டான ஊருக்குள்ளெல்லாம் இல்லை. தி பெஸ்ட் காத்திருக்கிற நாட்டுக்குள்ள வாழல, பயங்கரமான சுத்தமான தண்ணி இருக்கிற நாட்டுக்குள்ளேயும் வாழல, த பெஸ்ட் குவாலிட்டி விற்கிற ஃபுட் இருக்கிற நாட்டிலையும் வாழல. இங்க எல்லாமே பொல்யூட்டட் தான். இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் எதுவும் அணுகாதபடி இப்பவே வச்சிருக்காரு. இதுவே பெரிய ஆசீர்வாதம், இதுவே பெரிய பாதுகாப்பு. நீங்க எடுத்து 2 வீலர்ல போயிட்டு வந்து சும்மா கை வச்சு பாருங்க, கருப்பா நம்ம உடம்பு வந்துடும், அவ்வளவு டஸ்ட் இருக்கு. ஆனா இந்த டஸ்ட்டுக்கு நடுவில் கர்த்தர் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறார். நீங்க ஏன் பயப்படணும்? வரும், வரதான் செய்யும். அந்த லூக்கா 21:26 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இந்த நிலைமையில் தான் இப்ப பூமி இருக்கு. ஒரு பக்கம் கொள்ளை நோய் வரும்னு சொல்லிட்டாங்க, ஒரு பக்கம் யுத்தம் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பொருளாதார வீழ்ச்சி, உலகம் முழுக்க ஸ்டாக் மார்க்கெட் அவுட்டு, ஒரு பக்கம் எல்லா பக்கத்திலும் வேலையை விட்டு தூக்குறான். நேற்று மட்டுமே மைக்ரோசாஃப்ட்ல இருந்து, ஆப்பிள்ல இருந்து, நிறைய கம்பெனில இருந்து லே ஆஃப் கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் பூமியின் மேல் வருகிற ஆபத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறதுனால் மனுஷனோட இருதயம் சோர்ந்து போகும். இன்னைக்கு தான் நடக்குது. நம்மளை அறியாமலேயே ஒரு சோர்வு, எங்க போனாலும் ஒரு விதமான பலகீனமான காரியங்கள், கொள்ளை நோய், யுத்தம், பஞ்சம், விலைவாசி. உங்களுக்கே தெரியும் அரிசி எந்த அளவுக்கு ஏறி போய் உட்காந்துருக்க. பெட்ரோல் 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, அரிசி ஒரு மூட்டை 1500 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஸ்ரீலங்காவில் கேட்டால் அதை விட கொடுமை, பர்மாவில் கேட்டால் அதை விட கொடுமை. இதோ இப்போ போனால் ஆப்கானிஸ்தான் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட் அவுட்டு. எல்லாரும் சொல்றான், அத்தனை பேரும் என்னமோ நடக்குதுங்கிறான். பூமியின் மேல் நடக்கிற ஆபத்துக்கு இருதயம் சோர்ந்து தான் போகும். ஆனால் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், சம்பாத்தியத்தை போச்சுன்னா என்ன ஆகும்? நான் எனக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இல்லாட்டி என்ன ஆகும்? நல்ல வேலை இருக்கு, வேலை இல்லாட்டி என்ன ஆகும்? இதெல்லாம் இல்லாவிட்டாலும், ஒரு சூழ்நிலை அப்படி வந்தாலும் உங்களை என்னையும் போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் கொரோனா. கொரோனால எத்தனை பேர் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் சூசைட் பண்ணி செத்துட்டான். காரணம் என்னன்னா, எப்படி சர்வைவ் பண்றதுன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு எனக்கும் மாதாந்திர சம்பளம் தான், அதுவும் லாக்டவுன் போட்டாச்சு, மூடியாச்சு, கையில சம்பளத்துக்கு வழியே இல்லை. நான் என்ன வச்சு சாட்சி சொல்றேன், வேற யாரை வச்சும் இல்லை, என்ன வச்சு சொல்றேன். எனக்கு இப்போ பாஸ்டர் கூப்பிட்டாங்க, இங்கே வந்திருக்கிறேன். இந்த மாதிரி என்னை எங்கேயாவது கூப்பிட்டா தான் எனக்கு சர்ச்.
மீட்டிங். எனக்குன்னு சொந்தமாக சபை கிடையாது. நானே ஒரு சபையில் மெம்பராக இருக்கிற ஆள். எனக்கு எதுவுமே கிடையாது. மீட்டிங் நடந்தால் மட்டும்தான் எனக்கு ஆஃபரிங். மீட்டிங் நடந்தால் மட்டும்தான் ஆஃபரிங். எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா எல்லா வாரமும் எனக்கு மீட்டிங் உண்டு. ஸோ எனக்கு கடனும் கிடையாது, ஒரு பைசா கர்த்தருடைய கடனும் கிடையாது. எனக்குள்ள ஒரு பெருமையும் இருந்துச்சு. எல்லா வாரமும் மீட்டிங்க்கு போகிறோம், ஆஃபரிங் கிடைக்குது, அதுக்குள்ளே குடும்பத்தை நடத்துகிறோம். ஒரு இஎம்ஐ கிடையாது, எதுவுமே கிடையாது, வெறும் வீட்டு வாடகை மட்டும்தான். சரி, நம்ம ஒரு வருஷத்துக்கு மீட்டிங் இருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு திடீர்னு மார்ச் மாதம் 22ஆம் தேதி லாக்டவுன், செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் லாக்டவுன், 6 மாதம் எல்லா மீட்டிங்கும் கேன்சல், அத்தனை மீட்டிங்கும் கேன்சல். அடுத்த மாதம் வாடகை கட்டணும், என்ன செய்வோம்? 6 மாதம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நான் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வாரம் ஓடும் போது கையில் ஆஃபரிங் வருதுன்னு தைரியமாக இருந்தேன். அந்த 6 மாதம் ஆஃபரிங் கிடையாது. ஆனால் எலியாவுக்கு காலையும் மாலையும் இறைச்சி துண்டும் அப்பமும் வந்தது போல எங்கேருந்து வந்துச்சுனே தெரியாது. நான் முன்ன பின்ன பார்க்காதவங்க, நான் எந்த மீட்டிங்க்கும் போகாதவங்க, என்னை கண்டதை கூட இல்லை, எங்கேயோ யார் மூலமோ கேள்விப்பட்டு காலையும் மாலையும் எனக்கு ஆஃபரிங் அனுப்பின எத்தனையோ 1000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் 6 மாதம் என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ ஓடுறதுனால பிழைக்கல, என்னால பிழைச்சிக்கிட்டு இருக்கிற, நீ நினச்சிக்காத உன் ஊழியத்தினால தான் நீ வாழ்றேன்னு, உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடவும் என்னால் முடியும். அந்த கொரோனால தான் எனக்கு தெரிய வந்துச்சு, என் பலன்னு ஒன்று இல்லவே இல்லை. அதில் நான் செய்ய வேண்டியது என் வேலை, அதை நான் செய்யணும். ஆனால் போஷிக்கிறது கர்த்தர். 6 மாதம் அப்படியே ஆனவுடனே நல்லாவும் இருந்துச்சு. சரி, இப்படியே இருந்தால் நல்லா தானே இருக்கும், ஓட வேண்டாமே. ஆண்டவர் சொன்னார், தம்பி கேரி தாற்றங்கிற தண்ணி வற்றி போயிரும்பா, எழுந்துச்சு சாரபாத் விதவின் வீட்டுக்கு போயிரு. நீ இப்படியே விட்டா காக்காவை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் மாதம் மாதம் டெய்லி ஆஃபரிங்கை எதிர்பார்க்க தொடங்கிட்டோம். ஆண்டவர் சொன்னார், போதும், எழுந்திரிச்சு கிளம்பு. ஆண்டவர் உட்கார வச்சும் சாப்பாடு போடுவார், நடக்க வச்சும் சாப்பாடு போடுவார். எனக்கு ஆண்டவர் கொரோனாவில் சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? உனக்கு தேவையான காக்காவை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அங்கே கேரி தாற்றங்கரையில் தண்ணி வச்சுருக்கேன். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு நாள் தண்ணியும் வற்றி போகும். உனக்கு ஒரு விதவை வீட்டை ரெடி பண்ணி வச்சுருப்பேன், அங்கே போ. அங்கே உனக்கு மாவும் எண்ணெயும் இருக்கும். ஒரு நாள் வரும், விதவை வீடு கூட இருக்காது, நீ வனாந்தரத்தில் போய் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். அங்கே விதவை வீடும் இருக்காது, காக்கவும் பறக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி அடையும் தண்ணீரும் தருவதற்கு நான் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். உன்னை போஷிக்கிறது நான் தான், காக்காவும் இல்லை, சாரிபாத் விதையும் இல்லை, தூதனும் இல்லை, கர்த்தர் போஷிக்கிறார். அதைத்தான் உங்களுக்கும் சொல்றேன். வருகிற காலங்கள் கொடிதாய் இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பல லாக்டவுன்ஸ் கேள்விப்படுவோம். பல நேரங்களில் வெளியே பகல்ல வர முடியாத சிச்சுவேஷன் வரும். யுத்தங்கள் உச்சத்துக்கு போகும். அரசாங்கமே சொல்லும், 1 மணி நேரம் தான் இருக்கும், வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒரு வாரத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சிச்சுவேஷன்ஸ் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும், இவைகளுக்கு நடுவில் என்னை போஷிக்க ஒருவர் மேலே இருக்கிறார். உலகத்துக்கே அடைக்கப்பட்டாலும் எனக்கு வானத்தை திறக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரால் முடியுமா? முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கேர்ஃபுல்லாக இருங்க, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, பயப்படாதீங்க, இன்னொருத்தையும் பயமுறுத்தாதீங்க. இப்படிலாம் நடக்குதாமா, வரப்போதாமா, அழிய போதாமா, அவங்களுக்கு தான் அது. உங்களுக்கு எனக்கும் ராஜா வேற, உங்களுக்கு எனக்கும் போஷிக்கிறவர் வேற. அவங்க அரசாங்கத்தில் பஞ்சம் வரும், நம்ம அரசாங்கத்தில் பஞ்சம் வரவே வராது. அவங்க அரசாங்கத்தில் ராஜா மாறுவார், நம்ம அரசாங்கத்தில் ராஜா மாறவே மாட்டார். அவங்க அரசாங்கத்தில் பொருளாதார குறைவு வரும், நம்ம அரசாங்கத்தில் பொருளாதார குறைவு வரவே வராது. ஏன்னா நம்ம ராஜா நித்திய ராஜா. நீங்கள் ராஜாவை சந்தேகப்பட்டாதான் கஷ்டம். சந்தேகம் மட்டும் படாதீங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ நடத்துகிறார், இனியும் நடத்துவார். முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்ககிட்ட இருக்கிறது உங்களை போஷிக்கும் பாதுகாக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் வேண்டாம், கர்த்தர் மேலே வச்சுக்கோங்க. கொரோனாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு, நகை இருந்துச்சு, கிரெடிட் கார்டு இருந்துச்சு, டெபிட் கார்டு இருந்துச்சு, பேங்க்கில் பணம் இருந்துச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு பெட் இல்லை. கொரோனாவில் ஒரே ஒரு பெட் இல்லை, ஐசியூவில் பெட் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை. பெரிய பெரிய கோடீஸ்வரன் 20 லட்ச ரூபா காரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வாசலில் போட்டு
டோரை திறந்துட்டு சீட்டை சாய்ச்சிட்டு படுத்து கிடந்தாங்க. சிலிண்டரை வெளியே கொண்டு வந்து போட்டு வாயில் போட்டு வச்சுருந்தாங்க. கேட்டால் உள்ள பெட் இல்லைன்னாங்க. உங்கள் பணம் எதுவும் எந்த இடத்திலும் உதவாது என்பதற்கு பெரிய அடையாளமே கொரோனா தான். அதற்கு நடுவிலேயே கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை காட்டியிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை கண்மலை மேலே மட்டும்தான் இருக்கணும், வேற எது மேலேயும் இருக்கக்கூடாது. இனி வருகிற காலங்கள் கொடிதுதான். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.